வாசித்த சங்கீத பகுதிக்குள்ளாய் கடந்து செல்வோம். ஒரு சில காரியத்தை இதிலிருந்து நம்ம வாசிக்கலாம். முதலாவது நம்ம வாசிக்க வேண்டிய வார்த்தை 6வது வசனத்தை வாசிப்போம். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது என்று வாசிக்கிறோம். ஆதியாகமம் 1:1 என்ன சொல்லுகிறது? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அதோ அவருடைய வார்த்தையின்படிதான் சிருஷ்டித்தார். ஹல்லேலூயா. அதிலே 2வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 2:1. பாருங்க, இதுல நம்ம பார்க்க வேண்டிய ஒரு காரியம், தேவன் சிருஷ்டிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. படைக்கிற தேவனாய் இருக்கிறார். முதலாவது காரியம் அதை நம்ம தேவன் சிருஷ்டிக்கிற தேவனாய் இருக்கிறார். இதுல நம்ம சங்கீதத்துல வாசித்ததின்படி ஆதியாகமத்துல பார்த்தோம்னா தேவன் முதலாவது வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அது 2ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது அது உண்டாக்கப்பட்டு தீர்த்தனர் என்று நம்ம அதுல வாசிக்கிறோம். வாசிப்போம். யோவான் 1:3. யோவான் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிப்போம். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை. ஹல்லேலூயா. அப்ப எல்லாமே அவரால் தான் உண்டாயிருக்கு என்று நம்ம பார்க்கிறோம். ஆனா உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை என்று. அவரை தவிர வேற ஒரு காரியம், எந்த ஒரு காரியத்தினாலும் இது உண்டாக்கப்பட்டிருக்க வாய்ப்பில்லை என்று வசனம் தெளிவாக சொல்லுகிறது. வாசிப்போம். அதிலே 10வது வசனம் வாசிப்போம். பாருங்க, நல்ல வார்த்தை இது. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. ஆனா என்னாச்சு? உலகமோ அவரை அறியவில்லை. எதை அறியவில்லை? தேவன் உண்டாக்கினார். இது தேவனா, இந்த 3வது வசனத்துல நம்ம வாசிச்சதுபடி உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை என்ற காரியத்தை அறியாத பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். இப்போ நம்மளுடைய இதுலேயும் நம்ம பார்த்தோம்னா இப்போ இருக்கிற காலகட்டத்திலையும் நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. தேவனை அறிந்திருக்கிறோம், தேவன் இருக்கிறார் என்று உணர்கிறோம், ஆனால் தேவனை அறிகிறதில்லை. அவருடைய அறிவை அறிகிற அந்த அறிவில் நம்ம குறையுள்ளவர்களாக இருக்கிறோம். அப்போ இந்த காரியத்தை நம்ம சரி செய்யணும். அப்போ நம்ம என்ன முதலாவது யோசிக்கணும்? தேவன் சிருஷ்டிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் இந்த சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிற 6வது வசனத்தில் தேவன் சிருஷ்டிக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்போ அந்த முதலாவது அந்த காரியத்தை நம்ம அறிந்தவர்களாய் தேவனுடைய சமூகத்தில் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. வாசிப்போம். அப்போஸ்தலர் நிருபம் 17வது அதிகாரம் 24. பாருங்க, உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிப்போம். எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர். பாருங்க, அடுத்த வசனம் வாசிங்க. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே ரத்தத்தினால தோன்ற பண்ணி ஹல்லேலூயா. அப்ப நம்ம இருக்கிற காரியம், நம்ம இருக்கிற இடம், நமக்கு உண்டாயிருக்கிற அத்தனை காரியமும் அதற்கு ஒரே ஒரு சுதந்திரவாளி, அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அது நம்மளால உண்டானதில்லை, அது மனிதனால உண்டான ஒரு காரியம் இல்லை, நம்மளுடைய திறமையினால அல்ல, நமக்கு இருக்கிற செல்வாக்கினால் அல்ல, நம்மளுக்கிட்ட இருக்கிற செல்வங்கனால் அல்ல, அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாள் மாத்திரம்தான். ஹல்லேலூயா. அப்போ அதை நம்ம மறக்காத பிள்ளைகளாக இருக்க வேண்டும். முதலாவது காரியம், தேவன் சிருஷ்டிக்கிற தேவனாய் இருக்கிறார். இத்தனை நம்ம வாசிச்ச இந்த வசனங்களின்படி அவர் சிருஷ்டிக்கிற தேவன், அது மனிதனால் அல்ல, நம்மளுக்கு உண்டான அத்தனையும் அது தேவன் மூலமாய் நம்மளுக்கு சிருஷ்டித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் வாசித்தோம் என்றால் ஏசாயா 45வது அதிகாரம் 18வது வசனத்தில் வாசிப்போம்.
நானே கர்த்தர். ஹalleluya. கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் ஒரு முறை சேர்ந்து அந்த வார்த்தையை சொல்லிடுங்க. கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே கர்த்தர், வேறு ஒருவர் இல்லை. அப்போ அந்த காரியத்தில் நம்ம தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த வாசித்த யோவான் 1 வசனத்தின்படி அதை அறியாத பிள்ளைகளாக இருக்கக்கூடாது. இதை உண்டாக்கினவர் அவர் ஒருவர் தான், அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, வேற ஒருவர் இல்லை. ஹalleluya, ஹalleluya. அடுத்த காரிய வாசிப்போம். வாசிக்க சங்கீத பகுதிக்குள்ளாய் கடந்து செல்வோம். 33 வசனத்தை வாசிப்போம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஹalleluya, ஹalleluya. இதே ஆதியாகமத்தில் நம்ம திரும்ப கடந்து போனோம் என்றால், பூமியும் அது நிறைவும் உலகமும் வாசிங்க. இல்லை, தேவன் தண்ணீர் மேல் அசைவாடி கொண்டிருப்பார். அந்த வசனம் இருக்கும் பாருங்க. ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருப்பார். பூமியானது ஒழுங்கின்மையும் அப்ப என்ன சொல்றாரு பாருங்க. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொல்லுகிறார், அதே போல வெளிச்சம் உண்டாயிற்று. ஹalleluya, ஹalleluya. இன்னைக்கும் அநேக பேர் நம்ம தேவன் இருக்கிறார் என்ற ஒரு காரியத்தை நம்ம மறந்து போயிடுறோமா? அது எப்படி எனக்கு சொல்ல தெரியவில்லை. ஆனால் இன்னைக்கு நம்ம தேவனை அறிந்த பிள்ளைகள், நம்மளுக்கு ஒரு சூழ்நிலைகள் வருகிற போது அதை நம்ம தேவன் நம்மளை இடத்துல இருக்கிறார், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று விசுவாசிக்கிற பிள்ளைகளாய் நம்ம இருக்கிறோம் என்றால் நம்ம சோதித்து அறிய வேண்டும். ஹalleluya. அது நம்ம இன்னொருத்தர் அதை சொல்லி அதை குற்றப்படுத்தி அது சொல்லுகிற காரியம் இல்லை. இந்த வசனம்லாம் நம்மளுக்குள்ளாக ஓடணும். இப்போ எனக்கு ஒரு சூழ்நிலை வருகிறது, நான் என்னோட பர்சனலாக நான் சொல்கிறேன், நான் எந்த ஒரு காரியத்துக்கும் நான் தேவனை குறை சொன்னதில்லை, இதுவரையும் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும், நான் செய்கிறேன், நான் இதை நான் பண்ணுறேன், அதனால தேவன் எனக்கு இது செய்கிறார். ஆனால் எனக்கு இன்னொரு காரியம் நல்லா தெரியும், என் தேவன் சொன்னால் அது செய்யும் அளவும் அவர் அதை அவர் பற்றி கொள்ளுவார். அவர் சொன்னால் அது நடக்கும், கண்டிப்பாக அது நடக்கும். என்னைக்காவது ஒரு நாள் அதை நான் வரும்போது தேவன் அதை எனக்கு செய்வார் என்ற ஒரு விசுவாசம் நம்மளுக்குள்ளாய் கடந்து வர வேண்டும். இப்போ எனக்குள்ள இருக்கிற விசுவாசம், நம்ம எல்லாரும் அந்த விசுவாசத்தோடு தேவனுடைய சமூகத்தில் இருக்க வேண்டும் என்றால் இந்த ஒரே ஒரு வசனம் தான், தேவன் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். வேற எதை குறித்து யோசிக்க தேவையில்லை. ஏன்னா தேவன் இந்த பாருங்க, அந்த ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறார் என்று வசனம் எழுதியிருக்கிறது. அங்கே இருள் சூழ்ந்து இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது. அப்போ அந்த இருள் நல்லதல்ல என்று தேவனுக்கு தெரிகிறதா? இல்லை, தெரிகிறது. அதனால தானே அவர் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லுகிறார். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம தத்தளிக்கிற அந்த இடத்துல இருள் சூழ்ந்த நிலைமையில் அது என்னுடைய மகனுக்கு அது நல்லதல்ல, அது என்னுடைய மகளுக்கு அது நல்லதல்ல. ஆனால் என் மகன் என்னை நோக்கி கூப்பிடும்போது நான் அந்த வெளிச்சத்தை என் மகன் மகளுக்கு நான் உருவாக்குவேன் என்று தேவன் காத்து கொண்டிருக்கிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அவர் நம்மளோடு தான் அசைவாடி கொண்டிருக்கிறார். அப்போ நம்மளோடு இருக்கிற தேவனை நம்ம எந்த அளவுக்கு பற்றி கொள்ளணும் பாருங்க. அப்போ இந்த வார்த்தை எந்த அளவுக்கு நம்மளுடைய இருதயத்தில் பதியணும் என்று பாருங்க. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். வேற ஒன்றுக்கும் நான் கவலைப்பட தேவையில்லை. என் தேவன் சொல்லிட்டார்னா அது கண்டிப்பாக அது நடக்கும். ஏன்னா இந்த உலகமும் அதில் உள்ள காரியம் அத்தனையும் தேவனுடையது. அவர் உண்டாக்காமல்னா இது எதுவுமே உண்டாயிருக்காது. உண்டானது யாவொன்றும் அவராலே உண்டாக்கப்பட்டது என்றால் என் தேவன் சொல்ல ஆகும், அது கட்டளையிட நிற்கும். ஹalleluya, ஹalleluya. வாசிப்போம் 2 கொரிந்தியர் 4 வசனம். 2 கொரிந்தியர் 4:6. வாசிங்க. இல்ல இருளில் இருந்த அது வாசிங்க. பாருங்க, அந்த தேவன் வெளிச்சத்தை உண்டாக்கினார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த வெளிச்சம் எங்கிருந்து வருகிறது? கொஞ்சம் இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது பாருங்க. அந்த வெளிச்சம்
இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக, ஹalleluya ஹalleluya, அவருடைய முகத்தில் இருக்கிற அந்த வெளிச்சத்தை, அந்த ஒளியை, அந்த மகிமையின் அறிவாகிய ஒளியை நம்ம மேல அது பிரகாசிக்க பண்ணுகிறார் என்றால் அது எவ்வளவு பெரிய கிருபை பாருங்க. அது பாருங்க, அந்த வசனம் பாருங்க, எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார் என்று எழுதி இருக்குது. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்ப நம்ம இருள சிக்கி கொண்டிருக்கிற வேளையில கூட தேவனுடைய முகத்திலிருந்து வருகிற அந்த மகிமை என்கிற அந்த ஒளி நம்மளுடைய இருதயத்தை பிரகாசிக்க பண்ண செய்யும். ஹalleluya ஹalleluya. அதுதான் வசனம் சொல்லுகிறது. அப்ப நம்ம அதை பற்றி கொண்டவர்களாக இருக்க வேண்டும். பாருங்க, லாசருல்லா மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாள் கழிச்சு தேவன் கூப்பிடுகிறாரு, அவர் உயிரோடு எழுந்து வருகிறார். அப்ப இது எவ்வளோ பெரிய அதிசயம் பாருங்க. இது மாதிரி சொல்லிட்டே போகலாம். நம்மளுக்கு எத்தனை காரியங்கள் தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பற்றி நம்ம சொன்னோம் என்றால், அவருடைய வல்லமை பற்றி பேசும்போது எத்தனை அதிசயங்கள் அவர் செய்து கொண்டே தான் இருந்தார். அப்போ நம்ம இந்த வசனத்தில் அதை வேரூன்றி இருக்க வேண்டும், அந்த வசனத்தின்படி. ஹalleluya ஹalleluya. அடுத்த வசனம் வாசிப்போம். சங்கீதம் 33 12வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியோ. மீண்டும் ஒரு முறை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும். அப்ப நம்ம யாரால தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம்? யோசிச்சு பாருங்க. நம்ம யாரால தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம்? கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கோம். வாசிப்போமா? யோவான் 15:16 வாசிங்க. யோவான் 15ஆம் அதிகாரம் 16வது வசனம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். பாருங்க, நான் உங்களை ஏற்படுத்தினேன். அப்ப நம்ம தேவனை தெரிந்து கொள்ளவில்லை, நம்ம அவரை அறியவில்லை, தேவன் நம்மளை அறிந்திருக்கிறார். ஹalleluya ஹalleluya. ஏன் அறிந்திருக்கிறாரு? ஏன்னா அவர் தான் நம்மளை சிருஷ்டித்திருக்கிறார். ஹalleluya. அவர் தான் நம்மளை சிருஷ்டித்திருக்கிறார். அவர் தான் இந்நாள் மட்டும் நம்மளை வழிநடத்தி கொண்டு இருக்கிறார். அது எப்படி? அவருடைய முகத்தில் வருகிற அந்த மகிமை என்கிற அந்த ஒளியை வைத்து நம்ம இருதயங்களை பிரகாசிக்க பண்ணி நம்மளை இம்மட்டும் வழிநடத்தி கொண்டு இருக்கிறார். அப்ப இப்படிப்பட்ட ஜனங்களாகிய நம்ம தேவனை தெரிந்து கொள்ளவில்லை, தேவன் நம்மளை தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஹalleluya ஹalleluya. வாசிப்போம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். இல்ல ஒரு நிமிஷம். இல்ல அதுல அவருடைய ஜனங்கள். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிப்போம். பிலிப்பியர் 4:8. அப்ப தேவன் நம்மளை தெரிந்து கொண்டு இருக்கிறார். தேவனுடைய ஜனங்களாகிய அவருக்கு சொந்தமான ஜனங்களாகிய நம்ம எதை நாடுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. 4ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிச்சோம்னா, கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்பனையுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தியுள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். அப்ப இது அத்தனை காரியமும் நம்ம ஆண்டவருக்கு உரிதான காரியமா இல்லையா? ஹalleluya. அப்ப அவரை சிந்தித்து கொண்டிருந்தால் போதும். அவர் தெரிந்தெடுத்திருக்கிற ஒரு காரியம்
அதை அதை நிறைவேறும் அளவு அவர் நம்மளோடு இருக்க போகிறார். அவர் நம்மளை வழிநடத்தவும் போகிறார். அப்போ நம்ம தேவனுடைய சமூகத்தில் அவருடைய சொந்த பிள்ளையாகிய நம்மளை தெரிந்தெடுத்த தேவனை நோக்கி நம்ம அவரை சிந்திக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மை இருக்குன்னா அது என் தேவனிடத்தில் இருக்குது. நற்கீர்த்தி இருக்குன்னா அது என் தேவனிடத்தில் இருக்குது. அன்பு இருக்குன்னா அது என் தேவனிடத்தில் இருக்குது. கற்புள்ளவைகள் நீதி இருக்குன்னா அது என் தேவனிடத்தில் இருக்குது. என் தேவனிடத்தில் எது இல்லை சொல்லுங்க பாருங்க. என் தேவனிடத்துல எல்லா காரியமும் இருக்கு. அப்ப நான் எதை நான் சிந்தித்து கொண்டு இருக்கணும் என்னுடைய வாழ்க்கையில, அன்றாட வாழ்க்கையில? ஏன்னா என் தேவன் என்னை படைத்திருக்கிறாரு. அவருடைய மகிமை என்ற ஒளியை என் மேலே ஒலிக்க செய்திருக்கிறாரு. அது மாத்திரம் இல்லை, என்னை தெரிந்தெடுத்திருக்கிறாரு. அப்போ நான் இத்தனை காரியமும் தேவன் எனக்கு செய்யும் போது நான் அனுதினமும் தேவனை சிந்தித்து கொண்டிருக்கிற பிள்ளையா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா கடைசி காலத்துக்கு நோக்கி நம்ம வந்திருக்கும் போது இத்தனை காரியம் செய்கிற தேவனை நோக்கி நம்ம அனுதினமும் அவரை சிந்திக்கிற பிள்ளையா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏன்னா அப்படி நம்ம சிந்திக்கும் போது தான் அவர் எப்படி பாருங்க, இந்த பைபிள் எத்தனை பிள்ளைகளை அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். இது அத்தனை ஆசீர்வாதங்களையும் நம்ம சொல்லி செபிக்கும் போது, நம்ம அவரை நோக்கி பார்க்கும் போது அந்த ஆசீர்வாதத்தையும் நம்மளுக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட பெரிய கிருபை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ நம்ம இந்த காரியத்தை இந்த 33வது அதிகாரத்தில் நம்ம பார்த்த இந்த ஒரு சில காரியத்தை நம்ம வைத்து அனுதினமும் தேவனை நம்ம சிந்திக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி ஜெபத்தோடு நம்ம முடிக்கலாம். ஆண்டவரே, நீர் கொடுத்த வார்த்தையின்படி ஆண்டவரே ஒரு சில காரியத்தை நீர் எங்களுக்கு தெளிவித்ததின்படி ஆண்டவரே பார்த்திருக்கிறோம். முதலாவது எங்களை படைக்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. பராமரிக்கிற தேவனாய் இருக்கிறீர். எங்களுக்கு ஏற்ற குடியிருப்புகளை எல்லா காரியங்களையும் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீர். இது எல்லாம் உண்டானது எல்லாம் உம்மாலே தான். உம்மாலன்றி வேறு எதுனாலையும் அது உண்டாயிருக்கவில்லை. ஏன்னா நீரே கர்த்தர் என்று நம்ம பார்க்கிறோம். ஏசாயால வாசித்தபடி அவர் ஒருவரே கர்த்தர், வேறு ஒருவரும் இல்லை என்ற வார்த்தையின்படி நீர் ஆண்டவரே எங்களை படைத்து சிருஷ்டித்து அனுதினமும் எங்களை வழிநடத்தி கொண்டு இருக்கிறீர். உம்முடைய மகிமை என்ற ஒளியை எங்கள் மேலே அனுதினமும் பிரகாசிக்க பண்ணியிருக்கிறீர் அப்பா. எங்கள் இருதயங்களில் பிரகாசிக்க பண்ணியிருக்கிறீர். எங்கள் வாழ்க்கையில் பிரகாசிக்க பண்ணியிருக்கிறீர். அதே போல் இந்த புறஜாதிகள் மத்தியிலும் எங்களை நீர் தெரிந்து கொண்டு இருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய ஜனம் என்று அறிந்து கொண்டு இருக்கிறீர், அடையாளப்படுத்தி இருக்கிறீர் அப்பா. நான் அனுதினமும் உம்முடைய சமூகத்தில் உம்மை சிந்திக்கிற பிள்ளையாக இருக்க வேண்டாம் அப்பா. ஆண்டவரே, வேறு எது பேரு புகழ்ச்சி எதை பற்றி நான் சிந்திக்க தேவையில்லை அப்பா. ஆண்டவரே, என் ஆண்டவர் ஆகி இயேசு கிறிஸ்து என்னை படைத்து அவருடைய அடையாளத்தை கொடுத்து அவருடைய ஒளியை என் மேலே பிரகாசிக்க பண்ணி என்னை அனுதினமும் ஒருத்தர் பாதுகாக்கிறாருன்னா நான் அனுதினமும் அவரை சிந்திக்கிற பிள்ளையாய் அப்பா. இனி இந்த கடைசி காலத்தில் கூட நான் தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிற பிள்ளையாய் இருக்க வேண்டும். ஒப்பு கொடுக்கிற அப்பா. ஆண்டவரே, நீரே ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.